முறைகள் கடந்து வந்த ஒரு பழங்கால நினைவு. 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆற்றங்கரையோரம் ஒரு சின்ன இலையாண்டிப்பட்டு தமிழ் கிராமம் இருந்தது. மாலை நேரம் வந்தாலே சூரியன் மறையும் அந்த நிமிஷத்துல காற்றே சத்தமில்லாம நின்றுடும். அந்த நேரத்துல வயசான ஆண்களும் பெண்களும் ஆற்றங்கரையில உட்கார்ந்து அன்று பிடிச்ச மீன்களை அமைதியா ஆய்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்போதான் அவங்க வருவாங்க. அழகான பெண்கள் மாதிரி, அழகான சிரிப்புடன், யாருக்கும் சந்தேகம் வராத முகம். அவங்க தான் மோகினி பிசாசு. முதியவர்களிடம் சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, மீன் வாங்குவாங்க, அங்கேயே சாப்பிடுவாங்க. எல்லாமே சாதாரணமாக தான் தோணும். ஆனா நிலத்துல விழுற அவங்க நிழல் மட்டும் மனித நிழல் மாதிரி இருக்காது, அகோரமா இருக்கும். அதுல தான் முதியவர்களுக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிக்கும். இரவு வந்துட்டா அந்த கிராமம் முழுக்க ஒரு விசித்திரமான மௌனம். நாய்கள் கூட குறைக்காது, பறவைகள் கூட அசையாது. வீடுகளுக்குள்ள குழந்தைகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஜன்னல் காற்றில்லாம ஆடும். யாரோ நடக்கிற மாதிரி, யாரோ மூச்சு விடுற மாதிரி நிழலா நுழைந்து குழந்தைகளுக்கு அருகே வர மோகினிகள் முயற்சி செய்வாங்க. அந்த நேரத்துல தான் கிராமத்து மனிதர்கள் உண்மையான தைரியத்தை காட்டுவாங்க. யாரும் ஓட மாட்டாங்க. கையில் கம்பு, கழுத்துல மந்திர கயிறு, வாயில ஒரே நாமம், முருகா. அந்த சத்தம் கேட்டதும் மோகினிகள் பின்வாங்குவாங்க. அலறிக்கொண்டே இருளுக்குள் மறைந்து போயிடுவாங்க. ஆனா எல்லா மோகினியும் கெட்டவங்க இல்ல. சில மோகினிகள் மனித பேச்சு கேட்பாங்க, குழந்தைகளுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. அவங்க கிராமத்துக்கே ஒரு நிழல் காவலர்கள் மாதிரி. அதான் அந்த கிராமம் அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் உயிரோடு இருக்கு. இன்னைக்கும் இரவு நேரத்துல காற்று திடீர்னு நின்றுட்டா நினைச்சு பாருங்க, எல்லா பயமும் பிசாசு இல்ல. சில நேரம் அது பழைய நினைவுகளின் நிழல் மட்டும்.